உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த பெயர்ச்சியில எல்லாரும் மக்களும் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம்னா சனி பெயர்ச்சி. சுய ஜாதகத்திலயும் சரி, கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நடந்தே ஆகும். இந்த தாக்கம் எப்படி இருக்கும் சார்? பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்கும்? உங்க ஃபேமிலி உங்களை கை விட்டுருவாங்க. ஈவன் சொந்த அம்மா அப்பா கூட உங்களை எப்படி நம்ம தப்பிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒண்ணும் இல்லை, 8 போட்டுட்டு வீட்டுல டெய்லி நடங்களேன். கும்பராசிக்காரங்க, தனுசு, ரிஷபம், மீனம் இத்தனால கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க. இனிமேல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். 40 மினிட்ஸ் வாக்கிங்கு, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, 8 மணி நேரம் தூங்குறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் மற்றும் சித்தர் ஆராய்ச்சியாளர் மணிகண்டன் கோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2025 பெரிய 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 கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவா இருக்கட்டும், ராகு கேதுவா இருக்கட்டும், சனி பகவானா இருக்கட்டும், எல்லாருமே பயிற்சி ஆகுறாங்க. இந்த பயிற்சியில எல்லார் மக்களும் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம்னா சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி நடக்கும் பொழுது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் வரும், ஜோதிடத்துல என்ன நடக்கும், மக்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நான் நிறைய பேரை நேர்காணல் எடுத்திருக்கேன். வான மண்டலத்துல உண்மையாவே என்ன நடக்கும் சார்? ஒரு பேராசிரியரா நான் உங்ககிட்ட அதை கேட்குறேன். ஆக்சுவலாக என்னன்னா, சாட்டர்ன் பிளானட்டோட டிரான்சிஷன் மாறப்போகுது. ஸோ சர்டெயின் நமக்கு சொல்ல போனோம்னா, நமக்கு லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் சொல்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் மாறும். மேலே யூனிவர்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சாட்டர்ன் அடுத்த ஒரு டிகிரிக்கு சர்டன் டிகிரிக்கு சேஞ்ச் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பேஸில் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய சோலார் சிஸ்டம். ஸோ ஒரு சேட்டர்ன் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பிளானட். ஸோ சேட்டர்ன்றது நம்ம சனி கிரகம். ஸோ அந்த சனி கிரகத்தோட எப்படியாச்சும் ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பூமியுமே அதோட கதிர்வீச்சு விழுகும். ஸோ சேட்டர்ன் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுமே நகர்றோம். ஸோ நம்ம எர்த்து சுற்றுறனால நம்மளுமே நகர்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் சோலார் சிஸ்டமே என்னென்னா வேற ஒரு யூனிவர்ஸை நோக்கி போயிட்டே இருக்குது. அப்போது இப்போ நகரும் போது நம்மளும் சேர்ந்து தான் நகர்றோம். ஸோ அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே எர்த்தில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ எர்த்தில் நம்ம பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாது. நம்ம ஒரு சின்னோண்டு ஒரு எறும்பு தான். எறும்பு கூட கிடையாது, அதோட ஒரு சின்ன ஆள் தான். அவ்வளோ பெரிய எர்த்துக்கு ஒரு அஃபெக்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நமக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த சனி பயிற்சினாலும் சரி, குரு பயிற்சினாலும், குருனா ஜூபிட்டர் மாறினாரு அப்படின்னா சோலார் சிஸ்டம் மாறும்போது எர்த்துக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதனாலும் சரி, அப்போ ராகு கேது பயிற்சினாலும் சரி. ஸோ எந்த ஒரு பயிற்சினாலும் நம்மளோட ஜாதக கட்டத்திலையும் சரி, நம்மளுடைய சுய ஜாதகத்திலையும் சரி, கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடந்தே ஆகும். ஸோ அதனால தான் நம்ம அடுத்தது லைஃப் போகிறோம். இப்போ பயிற்சி வரவே இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் அப்படியே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு ரொம்ப பணக்காரராக இருந்தீங்கன்னா பணக்காரராகவே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் நடக்கிறனால என்னன்னா, லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்குது. சனியில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சேஞ்ச் நம்ம பூமியிலையும் தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தாக்கம் எப்படி இருக்கும் சார்? பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆக்சுவலாக சனி பகவான் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டதான். அவர் நியாயத்துக்கு உரியவர். அவர் ஜட்ஜு. நம்ம ஜட்ஜை போயிட்டு நீங்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்கள், இல்லை எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஜட்ஜு. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு சனி பகவான் நினச்சி பயப்படுறீங்க? தேவையே கிடையாது. சனி பயிற்சி வருது, எனக்கு 7.5 சனி வருது, மீன ராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பயந்துக்கு தேவையில்லை. நீங்கள் என்னன்னா, அவர் ஜட்ஜ்மெண்டலாக இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நியாயமாக நடந்துக்கணும். நீ ஏதாச்சும் நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், ஆக்சுவலாக நமக்கே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம நடந்து போகும்போது 2 எறும்பை மிதிச்சிருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் கொலை தானே. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அவர் ஏன் அந்த 7.5 வருஷம் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா யூனிவர்ஸ்லையுமே சாட்டர்ன் மெதுவாக தான் நகரும்.
அஸ் பர் சயின்ஸுமே வந்து மெதுவாக தான் நகரும். இவருமே வந்து சனி பகவானுமே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் நடப்பார். அப்போ என்னன்னா இந்த 7.5 வருஷம் லைஃப் பீரியட் வந்து ஏன்டா வருதுன்னு யாருமே நினைக்க வேணாம். இது வந்து லைஃப் லெசன்ஸ். இந்த ஒரு அடி நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இந்த அடி வாங்கி அதில் லைஃப் கற்றுக்கிட்டா நீங்கள் பெரிய ஆள். அதுலேயுமே வந்து நீங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் லைஃப் போச்சு. 7.5 சனி வர்றது ஆக்சுவலாக நீங்கள் டைப் பண்ணணும். சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுப்பீங்க. உங்கள் கூடயே இருந்திருப்பாரு, அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அப்போ தான் தெரியும். உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை கை விட்டுருவாங்க. ஈவன் சொந்த அம்மா அப்பா கூட உங்களை வந்து நம்பிக்கை இருக்காது. ஈவன் வந்து அவங்க உங்களுக்கு ஏன் சோறு போடணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஈவன் வந்து சாப்பாடு போட்டுட்டு அந்த சாப்பாடு தட்டையெல்லாம் இழுக்கிறவங்களாம் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக ஒரு ஃபிலிமில் கூட பார்த்தேன் நான். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சனி பயிற்சியில் தான் நடக்கும். ஸோ அப்போ என்னன்னா ஒன் பாயிண்ட்ல வந்து நீங்கள் கிராக் ஆகி லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா சனி பயிற்சி வரணும். சனி பயிற்சி வந்தால் நீங்கள் சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே சார். சார் இப்போ வந்து அந்த அதிர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ சனி பயிற்சியில் நடக்கக்கூடிய அதிர்வுகள் நீங்கள் இந்த முழு பூமி மேலே படும். சரி, இப்போ ஒரு மனிதன் மேலேயுமே அந்த அதிர்வுகள் ஏற்படுமா? எர்த்தே வந்து நீங்கள் யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது எர்த்லாம் வந்து ஒரு சின்ன மைன்யூட் பார்ட்டிகல் தான். இவ்வளோ பெரிய சோலார் சிஸ்டத்தில் சாட்டனுமே வந்து சோலார் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு சின்னது தான். பட் வந்து நம்ம எர்த்து, சாட்டன், இந்த மெர்க்குரி, வீனஸ், மற்ற கிரகங்கள்லாம் சேர்க்கும் போது சனி கிரகமும் நம்ம பூமியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு சனி கிரகம் நம்ம ஒரு சும்மா சின்ன ஒரு மைனூட்டான ஒரு இடம் தான். கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்ட் தான் வந்து நம்ம லைஃப்லேயுமே வந்து மாறுது. ஏன்னா நம்ம அந்த ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட்ல தான் இருக்கோம். நம்மளும் அது கூட சேர்ந்து தான் சுற்றுறோம். நம்ம ஒன்று ஸ்பேஸுக்கு வெளியே போயிட்டுலாம் நம்ம இல்லை, நம்ம எடுத்து மேலே இருக்கோம். இப்போ நம்மளுமே அந்த கோட்டில் தான் இருக்கோம். அப்போ ஈவன் சொல்ல போனோம்னா பூமிக்கே பாதிப்பு வருமே. ஒருவேளை வந்து டிரான்சிஷன் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறையா சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து தீ விபத்து நடக்கும், கனடாவில் வந்து எர்த்குவேக் நடக்கும். அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் அமெரிக்காவில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். இவர் திருப்பி வந்து நம்ம இப்போ இருக்கிற பிரசிடென்ட் வந்து திருப்பி வருவார். இதெல்லாம் நிறையா நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம் 2025 கணிப்பப்ப. இதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது. ஸோ வந்து நிச்சயமாக அது நடக்கும். இந்த சனி பயிற்சியோட காரணமாகவும் நமக்கு பூமியில் வந்து அழிவும் அதே மாதிரி வந்து சில பல இன்பமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சனி பயிற்சி அப்படின்னும் போது, சனி பகவான் அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் தான் வரும். நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, இந்த கெட்டதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இதுதான் வந்து எல்லாருடைய கேள்வியா இருக்கும். இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சியில வந்து எப்படி வந்து நம்ம தப்பிக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சனி பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுவார். நீ வந்து கேபபிளாக இருக்கியா அப்படின்னு. நம்ம ஒரு வேலைக்கோ இல்லை வந்து அடுத்த லெவலுக்கோ லைஃப்பில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு பே ஸ்கேல் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பே ஸ்கேல்லேருந்து இன்னொரு பே ஸ்கேலுக்கு வந்து நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து கோட் பண்ணுறீங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, உங்களுடைய அடுத்த டிரான்சிஷன் என்ன எனர்ஜி வந்து நம்ம கம்பெனிக்கு போட்டிருக்க. நீங்கள் இத்தனை வருஷமாக உழைச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் அடுத்து என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களை செக் பண்ணுவார். நீ வந்து கேபபிளா, இதுல இருந்து நான் அடுத்த பொசிஷன் தரேன் கேபபிளா. இவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறவர் தான். அவர் வைக்கிற டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்றீங்களா இல்லையா, ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி தான் சனி பகவான் வந்து. ஸோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி இடத்துல, ஏன்னா சனி பகவான் போறப்ப கொடுத்துட்டு போவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். லாஸ்ட் 2.5 years முடிக்கும் போது அந்த பாத சனி முடிஞ்சு போறப்ப நல்லது செஞ்சுட்டு போவாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த நல்லதுலாம் அவர்லாம் ஒன்றும் செய்யலை. நீங்க இந்த கத்துக்கிட்டீங்களா, இந்த 6-7 years வந்து கத்துக்கிட்டீங்களா லைஃப் லெசன்ஸ், அந்த லைஃப் லெசன்ஸ் வச்சு நீங்களே உங்கள் லைஃப் அமைச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு தெளிவு பிறந்து வாழ்க்கையில் மாறிடுவீங்க. ஓகே சார். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த சனி பயிற்சியிலிருந்து ஒருத்தரும் தன்னை தற்காத்து கொள்ள முடியும்? நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதுதான் மெயின். சனி பயிற்சியில் வந்து ஒருத்தருக்கு வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்ட்டாருன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போயே மீனம் ராசிலாம் வந்து தூக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க. நானே நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அவங்களைய மறுபடியும் டெஸ்ட் பண்ண தான் நடக்கிறாரு. நீ எப்படி கரெக்டாக 10 to 6 சைக்கிள் வந்து 8 hours ஃபாலோ பண்ணுறியா,
காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறியா? ஏன்னா அவருக்கு வந்து வாக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுக்கு வந்து அந்த 8 நடைப்பயிற்சி வந்து சனி பகவானோட லிங்க் ஆயிரும். ஓகே. 8ஆம் நம்பரு, இன்ஃபினிட்டி இது எல்லாமே நீங்க ஒண்ணும் இல்ல 8 போட்டுட்டு வீட்ல டெய்லி நடங்களேன். சனி பயிற்சி உங்களை ஏதாச்சும் பண்ணா என்னை கேளுங்க. மணிகண்ட கோபாலன் வந்து நீங்க கேட்கலாம். சனி பயிற்சி மீன ராசியே ஒண்ணும் பண்ணாது. டெய்லி வந்து அந்த 8 போட்டுட்டு நீங்க 88 தடவை 8 நடங்க. 8ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், 8ன்ற நம்பரை யூஸ் பண்ணலாம். 8ன்ற நம்பரை யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியே ஒண்ணும் இல்லாம போயிடும். அவர் டெஸ்ட் தான் பண்ண வராரு. நீங்க 8ல பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் பிரெயின் கான்சியஸா வந்து ரைட் பிரெயினுக்கு ஈக்குவலா வந்து சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினுக்கு சிக்னல்ஸ் ஈஸியா பாஸ் பண்ணும். நீங்க டெய்லி 8ல நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்க பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே சரியாயிரும். எங்க பண்றீங்க, ஏது பண்றீங்க, என்ன வேலை செய்றீங்க, யாரை மீட் பண்றீங்க, லைஃப்ல எப்படி படிப்பு இருக்கு, எப்படி வேலை பார்க்குறீங்க, மேரேஜ் லைஃப் எல்லாமே தெரிஞ்சிடும். 8 நடக்கும்போது நார்மலாவே நம்ம டெய்லியுமே நடக்கலாம். பட் சனி பயிற்சியில 8ல நடக்கிறப்ப சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஓகே. ஓகே சார். நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சனி பகவான் பற்றி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த பித்தம், வாதம், கபம்னு சொல்லுவாங்க இல்லையா? இதில் இந்த கபம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பாடியை வந்து ரொம்ப கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க. இந்த கூற்று வந்து எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த சாட்டர்னோட டிரான்சிஷனில் சனி பயிற்சி வந்து நடக்கும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க, தனுசு, ரிஷபம், அப்புறம் வந்து இப்போ வந்து இவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். மீனம் இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க. இனிமேல் வந்து அவங்களையுமே லைட்டாக ஒரு சின்ன ஒரு போட்டு வாங்க போகுது. ஸோ அவங்கள ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தலையில் தேய்த்து குளிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் திருநள்ளாறு போனாலே பாருங்களேன், அது சயின்டிஃபிக்கலாக அது ஒத்து வந்துடும். திருநள்ளாறு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லெண்ணெய் நீங்கள் தலையில் வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுடைய விஷயம் கர்மா எல்லாமே போயிடும்ட்டு. அது அந்த எப்படி வந்து அது ஆன்மீகமாக பார்க்குறாங்களோ சயின்டிஃபிக்கலாக வந்து நீங்கள் நல்லெண்ணெய் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலே சொல்லுவார், சார் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்ன சார் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இதே விஷயத்த தான் அவரும் சொல்கிறாரு. நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு குளிக்க என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து அந்த விஷயங்கள்லாம் இந்த கபம் அண்ட் சொல்கிறக்கூடிய அந்த ஹீட் வந்து ஈஸியாகவே வந்து எராடிகேட் ஆயிரும். ஆக்சுவலாக சனி பயிற்சினாலே ஹெல்த்தை ரிலேட்டட், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். 40 மினிட்ஸ் வாக்கிங்கு, 8 டைரக்ஷனில் நடக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, 8 மணி நேரம் தூங்குறது, இது எல்லாமே பண்ணாலே சனி பயிற்சி ஒன்றுமே பண்ணாது. இன்னொரு ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ளீன், பர்ஃபெக்ட், இது எல்லாமே சனி பகவான். ஆமாம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டாலோ இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்த க்ளீனாக வச்சுக்கிட்டாலோ அவங்க லைஃப்பில் அவங்க பர்ஃபெக்டாக லைன் போட்டு அவங்க வாக் பண்ணுறாங்க, அதாவது டெய்லி லைஃப்பை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா சனி பயிற்சி நம்மள ஒன்றும் பண்ணாதா? ஆமாம். முதல் விஷயம் என்னென்னா உங்கள் வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்களை சுற்றி இருக்க இடத்துலையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் அன்வான்டாக இருந்தால் எடுத்து போடுங்க. உங்களுக்கு தெரியும், அது மேபி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு இது தேவையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். மூளைக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மூளையே சனி பகவான் தான். எல்லாத்தோட மூளையுமே சனி பகவான் தான். அந்த மூளையில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அங்கே போய் பஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க, டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அதை மொத்தமாக எடுக்க முடியலைனாலும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலுமே என்ன பண்ணணும்னா அந்த கிளீன்னஸ் வந்துமே அவர் என்னன்னா அது சனி பகவான் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கிளீன்னஸ் வந்து சனி பகவான் தான். அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா நீ தான் சுத்தமாக இருக்க ஆரம்பிச்சிட்டியே. இதுவுமே எங்கே வந்து கனெக்ட் ஆகும்னா ஹெல்த்தில் கனெக்ட் ஆகும். நம்ம வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் வந்து இந்த ஃபீவர் வரும். சில பேர்த்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹெட்டேக்லாம் அட்டாக் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து வீடை வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி பாருங்களேன். ஃபுல்லாக அந்த அன்வான்ட் பீசஸ்லாம் எடுத்து வெளியே போட்டிங்கன்னா சனி பகவான் வந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஓகே சார். சார் சனி பயிற்சிக்கு வந்து நான் பல கோணங்களில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒரு கோணம் வந்து சற்றே வித்தியாசமாக இருந்தது. பரிகாரம்ன்றது நம்மளை சுற்றி தான் இருக்குது, நம்ம எங்கேயும் தேடி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு என்ன தேவையோ ஒரு லைஃப் கோச்சாக இன்னைக்கு அந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.